வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமான தகவல்கள் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நேற்றைய தினம் ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு நேரடியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்ற தகவல் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன மாதிரியான தகவல்கள் கொடுத்தாங்க அப்படின்றது. நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் ஒர்க்கு, அதனால் வீடியோ ரெடி பண்ணி நேற்றைய தினம் ஈவினிங்கே கூட போட்டிருந்துருக்கலாம் தான், பட் போட முடியல. அது ஏன்னா சென்னையிலேருந்து நம்ம ரிட்டன் வரணும் அப்படின்னா அந்த ட்ராவல் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதனால தான் வீடியோ கொடுக்க முடியல. பட் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அவங்க கொடுத்தது நம்ம ஜஸ்ட்டு இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட்டு எப்போ வரும், ஜேடி ஆஃபீஸ்க்கு தகவல் போயிருச்சா, கேண்டிடேட்ஸ்க்கு தகவல் போயிருச்சா, இன்டர்வியூ முடியாத டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருமா, இல்லை முடிஞ்ச டிஸ்ட்ரிக்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்களா, இந்த மாதிரியான தொடர்ச்சியான கேள்விகள் கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பதில் தான். ஜஸ்ட்டு இப்போ வரைக்கும் நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் இருந்துச்சுங்க. அதாவது ஒரு கேஸ் கிடையாது, ஏகப்பட்ட கேசஸ் அப்படின்றது இருந்துச்சு டிஎன்ஏஹெச்டி பொறுத்த வரைக்கும். அந்த கேசஸ் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு, எல்லா கேசஸும் முடிஞ்சிருச்சு. கோர்ட்டில் இருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த கேசஸ் எல்லாமே முடிஞ்சது, இது மேலே இருந்த கேசஸ் எல்லாமே முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பணி நியமனம் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பணி நியமனத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்றது கோர்ட்டில் இருந்து நந்தனமில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு ஆர்டர் காப்பியும் பாஸ் ஆகிடுச்சு. நந்தனமில் இருந்து கவர்மெண்ட் சைடில், அதாவது இந்த மாதிரி கோர்ட்டில் இருந்து இது கிளியர் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பணி நியமனம் மேற்கொள்ளலாம் அப்படின்ற தகவல் கோர்ட்டு மூலிமா வந்திருக்கு. ஸோ இப்போதே இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளால் பணி நியமனம் மேற்கொள்ள முடியுமா அப்படின்ற தகவலை கவர்மெண்ட் சைடில் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டதுக்கு ஒரு சிலர் ரிப்ளை வந்துருச்சு, பணி நியமனம் மேற்கொள்ளலாம் அப்படின்ற தகவலையும், அதாவது ஹெட் ஆஃபீஸ்லேயே 2 விதமான தகவல் நம்மக்கிட்ட பாஸ் ஆகுது. ஒரு சிலர் சொல்லும்போது தகவல் வந்துருச்சு, இன்னும் வெளிப்படையாக சொல்லலை, ஏன்னா எலெக்ஷன் டைமு அந்த அதனால் கொஞ்சம் டிலே பண்ணி அந்த இதுக்கு முன்னாடி, அதாவது நவம்பர் டிசம்பர் அந்த சமயத்தில் போடலாம், அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் இன்னும் தகவலே வரலை, எந்த தகவலும் வரலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நமக்கு அஃபிஷியலாக கிடைச்சது, அதாவது அஃபிஷியலானால் ஒரு 90% உண்மையான தகவல் என்னென்னா, கவர்மெண்ட் சைடில் இருந்தும் போடலாம் அப்படின்ற தகவல் வந்துருச்சு. அது இங்கே இருக்கிற நந்தனமில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் இருந்து ஜேடி ஆஃபீஸ்க்கு, உங்களோட மாவட்டத்தை ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனி ஜேடி ஆஃபீஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த ஜேடி அலுவலகத்துக்கு அவங்க இன்னும் தகவலை பாஸ் பண்ணலை. நந்தனம் ஹெட் ஆஃபீஸில் இருந்து கவர்மெண்ட் சைடில் ஒரு சின்ன ஒரு ரெக்யூர் ஒன்று வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இதை இன்னும் ஒரு மாதம் அல்லது 1.5 மாதம் கொஞ்சம் டிலே மேபி பண்ணி ஓரளவுக்கு அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு பிஃபோராக போடுற மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் கிடச்சிது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு, அதாவது எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் நமக்கு அப்டேட் வேணும், இன்றைக்கி வேணும், நாளைக்கே வேலைக்கு போகணும், நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், நாளைய மறுநாள் வேலையில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அப்டேட் நடக்காதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாயிண்ட்டாக தான் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ரிப்ளையும் வரலை அப்படின்றதில் இருந்து இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போடுறதுக்கு, அதுவும் போடும்போது கொஞ்சம் டிலே பண்ணி போடுற மாதிரியான கால சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்குது. இன்னும் 3 மாதம் ஆகலாம், அல்லது எனக்கு தெரிஞ்சு 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டுடலாம். இன்னும் ஒரு 4 மாதம் அந்த ரேஞ்சில் போட்டுருவாங்க. அதுக்கு மேலே டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எலெக்ஷன் ஜனவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக இதில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஃபில்லப் பண்ண முடியாது. அதனால் ஜனவரிக்கு முன்னாடி போடுற மாதிரி, அது ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறதா இருந்தாலும் அங்கே தான் நடக்கும். இன்டர்வியூனா அதுக்கு ஒரு மாதம் பிஃபோராக நடத்திட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது அந்த தேதிகளில் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது நமக்கு கிடைச்ச தகவல், நம்மளோட பர்சனலான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இதே நிலைமை தான் இருக்கும் அப்படின்றது. ஏன்னா எலெக்ஷன்னு ஒன்று வர்றதுனால மேபி அவங்க எலெக்ஷனுக்கு ஒரு பிஃபோராக ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு பெரிய லெவலில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து, ஏன்னா ஒரு 10 வருஷமாக எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காத ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்.
ஸோ அதனால் அந்த இதை வந்து ஒரு நவம்பர் டிசம்பர் இந்த ரேஞ்சில் வந்து பண்ணுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல நாள் வந்து பார்த்துட்டு அதில் வந்து கொடுக்குற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்மளோட ஒப்பீனியன். ஸோ அதுதான் நடக்கிறதுக்கான சூழ்நிலையும் இப்போ இருக்கிற சூழ்நிலையும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம விசாரித்த இடத்துலையும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்துட்டு இந்த டெலகிராம் குரூப்பில் கேட்குறீங்கல்ல, டெய்லி ஒரு அப்டேட் வேணும், டெய்லி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், டெய்லி ஏதாவது தகவல் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இப்படியெல்லாம் எந்த தகவலும் வராது. ஒரு ஃபைல் ஒரு இடத்துல மூவ் ஆகுது அப்படின்னா அது 15 நாளோ 1 மாதமோ 2 மாதமோ அதே இடத்துல அப்படியே இருக்கும். திடீர்னு அவங்களோட ஹெட்டில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் இந்த டைமில் இதை ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா தான் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அது வரைக்கும் அந்த ஃபைல் அப்படியே தான் இருக்கும். இது வந்து நிதர்சனமான உண்மை. ஒரு சிலருக்கு அந்த அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இதனுடைய இது வந்து தெரியும். ஸோ அதனால் எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்காக இருந்தாலுமே சரி, நீங்கள் அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப டிலே ஆகி தான் முடியும். கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் ஒரே நாளில் கையெழுத்து போட்டு ஒரே நாளில் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணுறி அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திடீர்னு ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த பெண்டிங்கில் இருக்கிற வேகன்சி எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது 10 நாளில் அனைத்து வேலைகளையும் முடித்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி ஆர்டர் காப்பியை ஒரு நாள் வாங்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 10-15 நாட்களில் வேகமாக துரிதமாக நடக்கும். அது எப்போ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் எலெக்ஷனுக்கு பிஃபோராக நடந்துடும் அப்படின்ற தகவல் வந்து 100க்கு 100% உண்மை. ஏன்னா வருஷக்கணக்காக வெயிட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2-3 மாதம் தானே வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை தான். நம்ம போன மாதம் சொல்லியிருந்தோம் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு அப்டேட் வரும்னு. இப்போ நம்ம விசாரித்தபடி பார்த்திங்கன்னா நம்ம விசாரித்த தகவலின்படி இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம சரின்னு சொல்கிறதோ தப்புன்னு சொல்கிறதோ நம்ம இதை வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. வெயிட் பண்ணினா தான் வரும் அப்படின்றது அவங்க நமக்கு அப்டேட் பண்ணவங்களோட நம்ம நேரடியாக அப்டேட் பண்ணுறது கூட இல்லை. இது டைரெக்டாக போய் ஹெட் ஆஃபீஸில் விசாரித்த தகவல். ஸோ அப்படிங்கிறப்ப அதில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கண்டிப்பாக. இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயமும் மாற்று கருத்துக்கள் இல்லை. இதில் வேறு ஏதாவது மாற்றி சொல்கிறதுக்கோ இதாக சொல்கிறதுக்கோ எந்த ஒரு இது இல்லை. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.